இரண்டாம் காலாண்டில் ரான் 95 உதவித்தொகை சீரமைப்பு 90 விழுக்காட்டு மலேசியர்களுக்கு பாதிப்பில்லை. அமைச்சை கலைக்க வேண்டியதில்லை, உரிய நேரத்தில் இரு அமைச்சர்கள் நியமிக்கப்படுவர். பிரதமர் விளக்கம். அறிமுகம் கண்டது வானொலி தொடர்பு மற்றும் நடமாடும் ஒருங்கிணைந்த இணைய முறைமை பேரிடர்களை எளிதாக கையாள இயலும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். ரான் 95 வகை பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகை முன்னெடுப்பு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்படும். நாட்டின் நிதி நிலையை வலுப்படுத்த அது அவசியம். இவ்வாண்டு இரண்டாம் காலாண்டில் அது நடப்புக்கு வரும். ஆனாலும் அதனால் பெரும்பான்மை குடிமக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் மறு உறுதிப்படுத்தினார். ரான் 95 உதவித்தொகை சீரமைப்பால் நாட்டு மக்களில் 85 முதல் 90 விழுக்காட்டினர் பாதிக்கப்பட மாட்டார்கள். அந்த முன்னெடுப்பால் மக்களுக்கு பெரும் துயர் ஏற்படும் என எதிர்க்கட்சிகள் கூறுவது அரசாங்கம் மீது எதிர்மறை தோற்றத்தை ஏற்படுத்துவதே என்றும் அது வழக்கமான அரசியல் நாடகம் என்றும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். நாட்டின் வளம் நியாயமாகவும் ஆக்ககரமாகவும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அரசு உதவித்தொகை சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் வாயிலாக மிச்சப்படுத்தப்படும் நிதி ஏழைகள், குறைந்த வருமானம் பெறுவோருக்கு உதவவும், நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தவும், சுகாதாரம் உள்ளிட்ட பொது சேவைகளை சீரமைக்கவும் பயன்படுத்தப்படும். நாட்டின் நிதி நிலையை நீண்டகால அடிப்படையில் வலுப்படுத்துவதே பரந்த பொருளாதார புதுமைகளை அரசு மேற்கொள்கிறது. விமர்சனங்களுக்கு உட்பட்டாலும் அந்த கொள்கைகளை நிறைவேற்றும் கடப்பாட்டை அரசு கொண்டிருப்பதாக அவர் கூறினார். எனர்ஜி ஆசியா 2025 மாநாட்டை தொடக்கி வைத்த பின் டத்துஸ்ரீ அன்வார் ஊடகத்தாரிடம் பேசினார். முன்னதாக அந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் அதிகரித்து வரும் நிலையற்ற சூழலால் உலகின் தொடர்பு முறை நெருக்கடியில் இருப்பதாக குறிப்பிட்டார். நடப்பில் உள்ள உலக பொருளாதாரம் மற்றும் வர்த்தக கணிப்புகளையும் நம்பகத்தன்மையையும் நிலைத்தன்மையையும் அது பேரளவில் பாதித்துள்ளது. அரசியல் நெருக்கடி, எதிரீட்டு வரி, விநியோக கட்டமைப்பு இடையூறு ஆகியவை எரியாற்றல் மற்றும் பருவநிலையை குன்ற செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றல் வளத்தை மேம்படுத்த ஆசியா ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி கட்டமைப்பை வடிவமைக்க வேண்டும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி உலக எண்ணெய் தொழில்துறைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, குறிப்பாக அந்த மூலப்பொருள் விலையேற்றத்துக்கு அது வழி ஏற்படுத்தக்கூடாது என நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். 2025 ஆசிய எரியாற்றல் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் அமைப்பு OPEC-இன் பொதுச் செயலாளர் ஹைதாம் அல் கயீஸ் மற்றும் துறைசார் பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் கலந்தாலோசித்தார். அப்போது அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். இஸ்ரேல் ஈரான் நெருக்கடிக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய வட்டாரத்தில் முதன்மை வர்த்தக தடமாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணை இந்த நெருக்கடி காரணமாக மூடப்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதிக்கான முக்கிய கடல் வழியாக அது விளங்குகிறது. அது மூடப்பட நேரிட்டால் பெரும் பொருளாதார தாக்கம் ஏற்படும் என்பதை டத்துஸ்ரீ அன்வார் ஒப்புக்கொண்டார். பொருளாதார அமைச்சை கலைக்க வேண்டியதில்லை, உரிய நேரம் வருகையில் அதற்கான புதிய அமைச்சர் நியமிக்கப்படுவார். பிரதமர் மீண்டும் அதனை வலியுறுத்தினார். பிரதமர் துறையின் கீழ் இயங்கி வந்த பொருளாதார திட்டமிடல் பிரிவு EPU பக்கத்தான் அரப்பா நிர்வாகத்தில் முழு அமைச்சாக உருவாக்கப்பட்டது. எனவே இப்போதைக்கு அந்த அமைச்சை உருமாற்ற வேண்டியதில்லை. அமைச்சரவையை சீரமைக்கும் அவசியமும் இப்போதைக்கு ஏற்படவில்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். 13ஆம் மலேசிய திட்டத்தை அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொறுப்பு பொருளாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அமைச்சரவை அதனை செவ்வனே மேற்கொள்ளும் என அவர் கூறினார். அதுபோலவே நிக் நஸ்மி நிக் அமாட் இயற்கை வள சூழலியல் நிலைத்தன்மை அமைச்சர் பதவியை துறந்தது குறித்து வினவப்பட்டதற்கு முடிவெடுக்க தமக்கு அவகாசம் தேவை என டத்துஸ்ரீ அன்வார் பதிலுரைத்தார்.
13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் மீன்வளத்துறைக்கு 30 கோடி ரிங்கேட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலம் நாட்டின் கடல் வளங்கள் மற்றும் மீனவர்களின் நலன் தொடர்ந்து காக்கப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஸஹீத் ஹமிடி தெரிவித்தார். ஒதுக்கப்பட்ட அந்த தொகையை கொண்டு மீன்வள இயக்க நிதியுதவி திட்டம், படகு, இழுவை வலை கப்பல்களுக்கான மானியம் ஆகிய இரு திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் தலா 15 கோடி ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீன்வள இயக்க நிதியுதவி திட்டத்தின் கீழ் கப்பல்களை மேம்படுத்தவும் தானியக்கவியலை அதிகரிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதேவேளை இழுவை வலை கப்பல்களுக்கான மானிய திட்டம் மீன்பிடிக்கும் முறைகளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. மேலும் நெகிரி செம்பிலான், மலாக்கா, பர்லீஸ் ஆகிய மாநிலங்களில் உரிமம் இல்லாத B40 மீனவர்களுக்கு தமான் அக்குவா திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மீனவர் மேம்பாட்டிற்கான செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஸஹீத் ஊடகத்தாரிடம் பேசினார். வானலை தொடர்பு மற்றும் நடமாடும் ஒருங்கிணைந்த இணைய முறைமை இன்று அதிகாரப்படியாக அறிமுகம் கண்டது. பேரிடரின் போது பாதிப்புக்குள்ளாகும் இடங்களின் தொடர்பு கட்டமைப்பை வலுப்படுத்த பிரைம் துணை புரியும் என அமைச்சர் டத்து ஃபமி ஃபசில் தெரிவித்தார். பிரைம் முறைமையை அறிமுகப்படுத்தி அமைச்சர் உரையாற்றினார். வாகனங்களில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம், செல்லுலார் வானலை அலைவரிசை, இருவழி வானலை தொடர்பு கட்டமைப்பு, வைஃபை கம்பியில்லா இணைய தொடர்பு, ட்ரோன் தொலை இயக்க பறக்கும் கருவி முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு நடமாடும் ஒருங்கிணைந்த தொடர்பு முறைமையான பிரைம் அறிமுகம் கண்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் இந்த முறைமையை மேம்படுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் சமூக மேம்பாட்டையும் உந்த செய்யும் இன்றியமையா அங்கமாக தொடர்பு சேவை விளங்குகிறது. எனினும் கடந்த சில ஆண்டுகளாக வெள்ளம், மண் சரிவு முதலிய இயற்கை பேரிடர்களும், தீ விபத்து அல்லது தொழில்நுட்ப கோளாறு போன்ற செயற்கை பேரிடர்களும் அதிகரித்துள்ளன. அவற்றால் தொடர்பு கட்டமைப்பு பாதிக்கப்பட்டது. அந்த நிலைமையை சீரமைத்து அவசர மற்றும் பேரிடர் காலங்களில் 150 மீட்டர் பரப்பளவிற்கு இணைய வசதியை ஏற்படுத்தி தரும் ஆற்றலை பிரைம் கொண்டுள்ளதாக டத்து ஃபமி குறிப்பிட்டார். 2024 இணைய பாதுகாப்பு சட்டத்தை விரைவில் செயலாக்க உள்ளது மலேசியா. நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு பேரரசரின் ஒப்புதல் கிட்டிய பின்னர் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா உத்மான் சயீத் தெரிவித்தார். 2024 இணைய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுவிட்டது. தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபசில் கையெழுத்திட்ட பின்னர் அது அதிகாரப்படியாக நடப்புக்கு வரும். அதற்காக தமது தரப்பு காத்திருப்பதாக டத்துஸ்ரீ அசலினா கூறினார். தொடர்புடைய சட்டம் இலக்கவியல் தளங்களை ஒழுங்குபடுத்தவும், இணைய பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தவும், குறிப்பாக இணைய அச்சுறுத்தல்களிலிருந்து சிறாரை தற்காக்க செயலாக்க தரப்பினருக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வகை செய்கிறது. சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் இணைய மறுட்டல்கள் யாதென்பது குறித்தும் அவற்றை பிரிவு வாரியாக வகைப்படுத்தவும் கூட்டு இணைய பாதுகாப்பு மன்றம் அமைக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் இலக்கவியல் யுகத்தில் ஏற்படும் சட்ட சிக்கலை கண்டறிந்து சரி செய்யும் பொருட்டு நாடு செயற்கை நுண்ணறிவு மீதான சட்டத்தை உருவாக்குவது குறித்து ஆராய்ந்து வருகிறது. அது பற்றி சட்ட விவகார பிரிவும் இலக்கவியல் அமைச்சும் சந்திப்பு நடத்த வேண்டும் என்ற பரிந்துரையை தாம் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோவிடம் கடிதம் வாயிலாக முன்வைத்துள்ளதாக டத்துஸ்ரீ அசலினா கூறினார். புதிய AI சட்டத்தை வரைவது மீதான கலந்துரையாடலை மேற்கொள்ள அது வகை செய்யும். AI தொடர்பில் மலேசியா இதுவரை எந்தவொரு குறிப்பிட்ட சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. செயற்கை நுண்ணறிவை நடப்பில் உள்ள சட்டங்களை கொண்டு அணுக முடியாது. அதற்கென சிறப்பு சட்டம் அவசியமாவதாக டத்துஸ்ரீ அசலினா சுட்டினார். தேசிய சேவை பயிற்சி திட்டம் 3.0 இரண்டாம் தவணை மே 11 தொடங்கியது. அந்த பயிற்சியில் பங்கேற்காதோரின் காரணங்களை தேசிய பயிற்சி சேவை துறை ஆராய்ந்து வருவதாக தற்காப்பு துணை அமைச்சர் அலி ஜஹாரி தெரிவித்தார்.
தேர்வு செய்யப்பட்டோர் பங்கெடுக்க தவறியதன் காரணங்கள் ஆராயப்பட்டு தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அதன் முழு அறிக்கை கூடிய விரைவில் தற்காப்பு அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்படும். தேசிய சேவை பயிற்சி திட்டத்தில் பங்கெடுக்க தவறியதற்கான உரிய காரணங்களை தேர்வு செய்யப்பட்டவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்களிடையே தன்னாற்றலை மேம்படுத்தும் முக்கிய நோக்கத்தை இந்த திட்டம் கொண்டிருக்கிறது. ஆகவே காரணமின்றி அவர்கள் பங்கேற்காமல் இருப்பதை தமது அமைச்சு அனுமதிக்காது என அவர் திட்டவட்டமாக கூறினார். மிலாக்கா ஆயர்குரோவில் பிங்கா ஜாசா மலேசிய விருது விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அட்லி ஜஹாரி ஊடகத்தாரிடம் பேசினார். பேரா மாநிலத்தின் உட்புற பகுதி கிளினிக்குகளுக்கு ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை நிலவுகிறது. அதற்கான தீர்வை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பேரா மனிதவள சுகாதார இந்திய சமூக விவகார ஒருமைப்பாட்டு செயற்குழு தலைவர் சிவனேசன் உறுதியளித்தார். நாட்டில் உட்புற பகுதிகளிலும் கிராமங்களிலும் மருத்துவ ஊர்தி பற்றாக்குறையை அரசு கண்டறிந்துள்ளது. அதற்கான முனைப்பை சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருவதாக சிவனேசன் குறிப்பிட்டார். இந்த கிளினிக் ரொம்ப டவுன்லேயே ரொம்ப தொலைவாக இருக்கிறதால, அதாவது ஸ்லீம் ரிவர் ஹாஸ்பிட்டல் போகிறதா 17 கிலோமீட்டரு, அதே மாதிரி தாப்பா ஹாஸ்பிட்டல் போகிறதா 47 கிலோமீட்டரு, தொலுக்கித்தான் போகிறதா ஏறக்குறை 70 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் இங்கே ரொம்ப சிரமமான இருந்துச்சு. இதற்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஆம்புலன்ஸை அனுப்பியிருக்கிறோம் இன்றைக்கி. அப்போ இங்கே உள்ள மக்களோட பிரச்சனை, ஆம்புலன்ஸ் பிரச்சனை தீர்ந்துச்சு. சுகாதார அமைச்சு 500 புது ஆம்புலன்ஸை வாங்கி நாடு முழுவதும் கொடுப்பதற்கும் எல்லாம் டெண்டர்லாம் விட்டுட்டாங்க. ஸ்லீம் ரிவர் பசாவூட் கிளினிக்கிற்கு ஆம்புலன்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். பேரா மாநிலத்தில் மருத்துவ ஊர்திகள் தேவைப்படும் கிளினிக்குகளுக்கு உதவிகள் கிட்ட தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிவனேசன் குறிப்பிட்டார். $2,60,00,000 பொதுமக்கள் வழங்கிய நன்கொடையில் அரசு சாரா இயக்கம் ஒன்று செய்த நிதி கையாடலின் மொத்த தொகை தலைவர், செயலாளர், பொருளாளர், நிதி அதிகாரி உட்பட அந்த இயக்கத்தை சார்ந்த 5 கைது செய்யப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்தது. SPRM ஸ்லாங்கூர் கிளை ஆப்சர் ரந்தா சோதனையில் அது அம்பலமானது. ஸ்லாங்கூர், மிலாக்கா, பினாங்கு என வெவ்வேறு மாநிலங்களில் அந்த அரசு சாரா இயக்கத்தின் உறுப்பினர்கள் 5 கைது செய்யப்பட்டதை SPRM தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதி செய்தார். அவர்களுள் 4 புதன்கிழமை வரையிலும் 1 வியாழக்கிழமை வரையிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2016 ஆண்டு முதல் இவ்வாண்டு வரை அந்த இயக்கம் நிதி கையாடலில் ஈடுபட்டு வந்துள்ளது தொடக்க புலனாய்வில் தெரியவந்துள்ளது. அதோடு 8 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள், ரொக்க பணம், கிரிப்டோ, மறை குறியீட்டு நாணய முதலீடு, 4 மனைகள் உட்பட பல்வேறு சொத்துகளும் கைப்பற்றப்பட்டன. கிளாந்தான் ரந்தாவ் பஞ்சாங்கில் போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டது. 14,40,000 ரிங்கிட் மதிப்பிலான 14 கிலோகிராம் கஞ்சா வகை போதைப் பொருளை சுங்கத்துறை பறிமுதல் செய்தது. பொது மக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் கைவிடப்பட்ட பையில் இருந்து போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக சுங்கத்துறையின் மாநில இயக்குநர் ஒன் ஜமால் அப்துல் சலாம் வன்லோங் தெரிவித்தார். சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அந்த பையில் 10 கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. அதேவேளையில் 15 கஞ்சா பொட்டலங்களை கடத்த முயன்ற தாய்லாந்து ஆடவரின் நடவடிக்கையும் தோல்வியில் முடிந்தது. பெர்லிஸில் நடத்தப்பட்ட 2 சோதனைகளில் 22,000 ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தாய்லாந்து மலேசிய எல்லையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து முகமது அப்துல் ஹலீம் தெரிவித்தார். 7 கிலோகிராம் போதைப் பொருளை தாய்லாந்தில் இருந்து மலேசியாவுக்கு விநியோகிக்க அவ்விரு ஆடவர்களும் 1,500 ரிங்கிட் பெற்றதாக நம்பப்படுகிறது.
தகராற்றை உலக குற்றவியல் நீதிமன்றத்தில் கூட்டாக தீர்த்து கொள்ள தாய்லாந்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது கம்போடியா. நீடிக்கும் அந்த நெருக்கடிக்கு ICJவை நாடுவதே சிறந்த தேர்வு என கம்போடிய எல்லை விவகாரங்கள் செயலாக்கத்துக்கு பொறுப்பாற்றும் அமைச்சர் லம்சியா தெரிவித்தார். பௌத்த விகாரங்கள் நிறைந்த தாமுந்தாக் தாக்கரபே ஆகிய பகுதிகளில் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை சர்ச்சை நிலவுகிறது. நொம்பேனில் கம்போடிய தாய்லாந்து கூட்டு எல்லை ஆணையம் அது குறித்து 6ஆம் கலந்தாய்வை நடத்தியது. அதன் முடிவுபடி கம்போடியா முதலில் ICJவில் தன்னிச்சையாக வழக்கு தொடுக்கும் என லாம் அறிவித்தார். அந்த கூட்டத்தில் தாய்லாந்து முன்வைத்த நாட்டின் வரைபடத்தை கம்போடியா நிராகரித்தது. அது உண்மையான எல்லை நில அமைப்பு எல்லா குறியீடுகளை உட்படுத்தியிருக்க என கம்போடியா வாதிட்டது. அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற தொடங்கியுள்ளன. பல இடங்களில் அவை வன்முறையாகவும் உருமாறியுள்ளன. யூட்டா மாநில தலைவர் சால்ட் லேக் சிட்டியில் 3 ஆர்ப்பாட்டத்தில் ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் டிரம்பின் பல்வேறு அதிரடி கொள்கைகளை எதிர்த்து அந்த வல்லரசு முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. அதில் சால்ட் லேக் சிட்டியில் நடைபெற்ற நோ கிங்ஸ் எவரும் அரசர் இல்லை எனும் போராட்டம் 39 வயது ஆர்தர் ஃபொலாசா ஆலுவின் உயிரை பறித்தது. ஆர்ப்பாட்டத்தின் போது சிவப்பு நிற அங்கியை அணிந்திருந்த ஆடவர் 24 வயது ஆர்துரோ கம்போவா எனும் ஆடவரை நோக்கி 3 முறை துப்பாக்கி சூடு நடத்தினார். அப்போது தற்காப்பிற்காக AR-15 ஸ்டைல் ரக தானியங்கி துப்பாக்கியை வைத்திருந்த கம்போவா பதிலுக்கு துப்பாக்கி சூடு மேற்கொண்டார். அதில் ஒரு குண்டு தவறுதலாக ஆர்தர் ஃபொலாசா உடலில் பட்டு அவர் நிகழ்விடத்திலேயே உயிர் இழந்தார். நிகழ்விடத்தில் இருந்த தானியங்கி துப்பாக்கியை போலீசார் கைப்பற்றினர். கொலை குற்றத்தின் பேரில் கம்போவா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் மீது இதுவரை குற்ற பின்னணி இல்லாதது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிவப்பு நிற அங்கியை அணிந்திருந்த ஆடவர் மாயமான நிலையில் அவருக்கு போலீஸ் வலை வீசியுள்ளது. அமெரிக்கா எங்கும் அரசியல் ஆர்ப்பாட்டங்கள் மூண்டுள்ளன. பதற்றத்தின் உச்சமாக கடந்த சனிக்கிழமை மினசோட்டா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவரது இல்லத்தில் கொலை செய்யப்பட்டார். அது அரசியல் நோக்கமுடைய கொலையாக இருக்கக்கூடும் என ஐயுறப்படுகிறது. தெற்குலக நிகராலாக இயங்க ஆர்வம் கொண்டிருக்கிறது இந்தியா. பல்வேறு நாடுகளுக்கிடையே பாலமாக செயல்படவும் பாரதம் விரும்புவதாக வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்தார். G7 தொழில்மய நாடுகள் கூட்டத்தில் பங்கேற்க உபசரணை நாடான கனடா இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா ஆகியவை அங்கம் வகிக்கும் G7 அமைப்பில் இந்தியா உறுப்பியம் பெற்றிருக்கவில்லை. ஆயினும் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட பொருளாதார வல்லரசுகளுள் ஒன்றாக விளங்கும் இந்தியாவுக்கு அந்த உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்க 2019 முதல் அழைப்பு விடுக்கப்படுகிறது. உலகாய அளவில் தொழில்மய வர்த்தகத்துறையில் சம நிகரின்மை நிலவுவதாக தெற்குலக நாடுகள் கருதுகின்றன. அதனை மாற்றுவதில் தம்மால் பெரும் பங்காற்ற இயலும் என இந்தியா நம்புவதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். அந்த ஆண்டு கலந்துரையாடல் கனடாவில் நேற்று தொடங்கிய வேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதில் பங்கேற்கிறார். இந்தியா குஜராத் அமினாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் 2ஆம் குரல் பதிவு பெட்டி நேற்று மீட்கப்பட்டது. அது மேல் விசாரணைக்கு உதவ பயன்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடியின் மூத்த உதவி அதிகாரி PK மிஸ்ரா கோடிக்காட்டினார். கடந்த வாரம் 12ஆம் தேதி பிரிட்டனுக்கு பயணிக்கவிருந்த போயிங் 787 ரக ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறியது. குறைந்தது 279 பேர் பலியான அந்த மரண விபத்திற்கு மறுநாள் தொடர்புடைய வானூர்தியின் விமானிகள் அறையில் இருந்த குரல் பதிவு பெட்டி மீட்கப்பட்டதாக விபத்து புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். இப்போது விமான தகவல் பதிவு அமைப்பும் குரல் பதிவு அமைப்பும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அவர்கள் உறுதி செய்துள்ளனர். இந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து விபத்து மீதான விரிவான விசாரணையை இந்திய அதிகார தரப்பு ஒரு பக்கம் தொடங்கியிருக்கும் நிலையில் போயிங் ரக விமானம் அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்பதால் அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பும் அனைத்துலக நெறிமுறைகள் படி மற்றொரு பக்கம் புலனாய்வை மேற்கொண்டு வருவதாக PK மிஸ்ரா குறிப்பிட்டார். 242 பயணிகளுடன் புறப்பட்ட அந்த விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் பொதுமக்கள் 38 பேரும் பலியானார்கள்.
இந்தியா அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்த பிரிட்டன் வாழ் இந்தியர்கள் லண்டனில் உள்ள கோவிலில் ஒன்று கூடினர். விமான விபத்தில் உயிரிழந்த 279 பேரில் 20 பேர் அந்த கோயிலுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். உலக வானூர்தி துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மோசமான பேரிடராக அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து கருதப்படுகிறது. கடந்த வாரம் வியாழக்கிழமை குஜராத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் 787 ரக விமானம் மேல் எழும்பிய சில நொடிகளில் அருகிலுள்ள கட்டடத்தின் மீது விழுந்து தீப்பற்றியது. அந்த கோர விபத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார். அவர் லண்டனை சேர்ந்தவராவார். உயிரிழந்த மற்றவர்களுக்கு லண்டன் ஹேரோ குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கும் சிட் ஹர்ஷ்ராம் இந்து கோவிலில் இரங்கல் பிரார்த்தனை நடத்தப்பட்டது. அந்த இறுதி வழிபாட்டில் இந்து, சீக்கிய, சமண, இஸ்லாமிய, பாரசீக, ஜொராஸ்ட்ரியா உள்ளிட்ட சமய தலைவர்கள் கலந்து கொண்டனர். அதோடு பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் நிகராலி மன்னரின் இரங்கல் செய்தியையும் கிறிஸ்துவ பிரார்த்தனையையும் வாசித்தார். அன்புக்குரியவர்களை இழந்தோரின் அகத்திலும் முகத்திலும் சொல்லுண்ணா துயரமும் துக்கமும் ஆட்கொண்டிருந்தது. இந்தியாவுக்கு அடுத்து மிக அதிகமான இந்திய வழித்தோன்றல்களை கொண்ட நாடாக பிரிட்டன் உள்ளது. அதன் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ 16,90,000 பேர் அல்லது 3.1% இந்தியர்களாவர். அந்த துணைக்கண்டத்திற்கு இயன்ற உதவிகளை வழங்க புதுடில்லி அதிகார தரப்புடன் அணுக்க ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படுவதாக பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லமி குறிப்பிட்டார். வட இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா நகரில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த சம்பவத்தில் காயமடைந்தோரின் எண்ணிக்கை குறித்து அதிகாரப்படியான தகவல்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. காயமுற்றவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்க உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் சந்திர பிரகாஷ் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை உறுப்பினர்கள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நகராண்மை அதிகாரிகள் மீட்புப் பணிகளில் முழுமூச்சாக ஈடுபட்டுள்ளனர். கடும் வானிலையால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் சிரமத்தை எதிர்கொண்டாலும் பாதிக்கப்பட்டோரை காப்பாற்ற உரிய நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக சந்திர பிரகாஷ் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியா மகாராஷ்டிரா வர்த்தக தலைநகரான புனேவில் பெய்த கனமழையால் பாலம் இடிந்து விழுந்தது. அதில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காணாமல் போனவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னமும் கண்டறியப்படவில்லை. இதுவரை 5 மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என மீட்புப் படை தலைவர் சர்ஜீஸ் பட்டேல் கூறினார். வியட்நாமை மையம் கொண்ட ஊத்திப் சூறாவளி கனமழையையும் வெள்ளத்தையும் கொண்டு வந்தது. அவற்றில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. தென் சீனாவில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்திய ஊத்திப் சூறாவளி வியட்நாமை கடந்த போது புயலாக வலுவிழந்தது. அந்த பேரிடரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளும் சேதமுற்றன. அத்துடன் 60,000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலம் பாதிக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை சீனாவின் கிழக்கு கரை குவாங்டோங் வட்டாரத்தை ஊட்டிப் சூறாவளி தாக்கியது. கடந்த வாரம் வியட்நாமின் ஹோய் ஆன் நகரம் வெள்ளத்தால் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டது. ஈராயிரத்து 25 FIH நாடுகளுக்கென்ன ஹாக்கி போட்டி புக்கிட் ஜாலில் தேசிய அரங்கில் நேற்றிரவு அதன் B குழு நிலையிலான ஆட்டம் நடைபெற்றது. மலேசியாவும் பாகிஸ்தானும் 3-3 என ஆட்டத்தை சமப்படுத்திக் கொண்டன. ஆட்டம் தொடங்கிய 6ஆம் நிமிடத்தில் பாகிஸ்தான் அதன் முதல் கோலை அஹ்மத் நதீம் வாயிலாக பெற்றது. ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் 2-0 என முன்னணி வகித்தது. ஆனாலும் சில நிமிடங்களிலேயே சீறி பாய்ந்து 2-2 என ஆட்டத்தை சமம் பெற செய்தது தி ஸ்பீடி டைகர்ஸ். அந்த இரு கோல்களும் ஃபிட்ரி சாரி, சஃபிக் ஷைத் சோலான் ஆகியோரால் புகுத்தப்பட்டன. ஆட்டத்தின் 54ஆம் நிமிடத்தில் பாகிஸ்தானுக்கான 3வது கோலை அஷ்ரப் வாஹித் ரானா பெற்று தந்தார். அதனை 2 நிமிடத்தில் முறியடித்து மலேசியாவுக்கான 3வது கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார் ஷஃபிக். நாளை நடைபெறும் ஆட்டத்தில் தி ஸ்பீடி டைகர்ஸ் நியூசிலாந்தை சந்திக்கும். ஸ்லாங்கூர் சுக்மா போட்டி கடந்த ஆண்டு கைப்பற்றிய 35 தங்கங்களை காட்டிலும் இம்முறை சுக்மா போட்டியில் அதிக தங்கத்தை வெல்ல இலக்கு கொண்டுள்ளது பேரா. அதற்கான விளையாட்டாளர் தேர்வு தீவிரமாக நடத்தப்பட்டு வருவதாக பேரா மாநில விளையாட்டு மன்ற தலைவர் மஸ்லான் முகமது தெரிவித்தார்.
அனைத்து விளையாட்டு வீரர்களின் முழு பட்டியலும் இவ்வாண்டு முடிவுக்குள் அட்டவணையிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூடோ மற்றும் ஊஷு போன்ற மல்யுத்த போட்டிகளுக்கான விளையாட்டாளர்கள் தேர்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதேவேளை ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியில் இடம்பெறும் மற்ற விளையாட்டுகளுக்கான தேர்வும் நடைபெறும். ஈப்போவில் நடைபெற்ற காற்பந்தாட்டத்தின் நிறைவு விழாவை தொடக்கி வைத்த பின் மஸ்லான் செய்தியாளர்களிடம் பேசினார். சரவா சுக்மா போட்டியில் 15 தங்கம், 38 வெள்ளி, 57 வெண்கல பதக்கங்களுடன் பேரா 7ஆம் இடத்தை பிடித்தது. கிளப் உலகக்கிண்ண காற்பந்தாட்டத்தில் பிரம்மாண்டத்தை நிகழ்த்தியது பாயர்ன் முனிக். நேற்று நடைபெற்ற குழு நிலையிலான ஆட்டத்தில் ஆக்லாந்து சிட்டியை 10-0 என வீழ்த்தி அரங்கத்தை அதிர வைத்தது அந்த ஜெர்மனிய அணி. ஆட்டம் தொடங்கிய 6ஆம் நிமிடத்தில் கிங்ஸ்லி கோமன் பாயனுக்கான முதல் கோலை பெற்று தந்தார். அதனைத் தொடர்ந்து 18 பாயனுக்கான 3வது கோலை புகுத்தினார் மைக்கேல் ஒலிசே. அந்த கோல் புகுத்தப்பட்ட கிளப் உலகக்கிண்ண காற்பந்தாட்டம். அமெரிக்க மெட் லைஃப் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டம் கோலின்றி சமம் கண்டது. கோல் புகுத்துவதற்கான வாய்ப்புகளை களத்தில் இருந்த பல்மிராஸ், போர்ட்டோ ஆகிய இரு அணிகளும் தவறவிட்டனர். போர்த்துகீசிய கிளப்பின் கோல் காவலர் கிளவுடியா ராமோஸின் சிறப்பான ஆட்டமும் கோலின்றி சமம் கண்டது. ஞானக்குரல். மெய்யகத்தினுள்ளே விளங்குஞ் சுடர் நோக்கில் கையகத்தின் நெல்லிக்கனி. உடலின் உள்ளே உந்திக் கமலத்தில் செஞ்சுடர் நோக்க சிவம் உள்ளங்கை நெல்லிக்கனி என தெரியும். குண்டலினி ஆற்றலை தொப்புளில் இருந்து மேல் நோக்கி நகர்த்தி புருவ மத்தியில் நிறுத்தினால் சிவத்தில் உயிர் ஒடுங்கும் ஆற்றல் பெறலாம் என விளம்புகிறார் ஔவை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.